Hi friends, இது உங்க லேண்ட் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சப்ளிமெண்டரி 3 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி 3 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கிளாसेसக்கும் நம்ம வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. And then லாஸ்ட் இயர் TNT பேப்பர் 2ல கேட்கப்பட்ட ஒரு क्वेश्चन எடுத்து நம்ம வந்துட்டு நோட்ஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணோம். சோ நம்ம நோட்ஸ்ல இருந்து எத்தனை क्वेश्चंस வந்திருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு வீடியோவா போட்டுருக்கேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சப்ளிமெண்டரி 3 பார்க்கலாம். The 3 questions அப்படிங்கிறது தான். சோ இதோட ஆத்தர் யாரு அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அவர்கள் தான். சோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லியோ டால்ஸ்டாய் அவர் வந்து பாத்தீங்கன்னா 1828ல பிறக்கிறாரு, 1910ல இறந்து போறாரு. ஓகேவா? இவர் வந்துட்டு யாரு அப்படின்னா எந்த நாட்டு ரைட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவர் வந்துட்டு ஒரு ரஷ்யன் ரைட்டர். ஓகேவா? ரஷ்யன் ரைட்டர். இவர் வந்துட்டு எல்லா நேரத்திலையும் ஒரு நல்ல ஆத்தர் அப்படின்னு சொல்லியே நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். சோ இவர் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருடைய ரொம்பவே ஃபேமஸான நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா அது வார் அண்ட் பீஸ். 1869ல இது வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அடுத்து அண்ணா கரீனா இது வந்து பாத்தீங்கன்னா 1877ல ரிலீஸ் ஆகுது. சோ இந்த ரெண்டு நாவலும் ரொம்பவே பெஸ்ட், நல்லா தெரிஞ்ச ஒரு நாவல் லியோ டால்ஸ்டாய் அவர்களுடையது. ஓகேவா? அடுத்தது கிளாசரி பார்க்கலாம். ப்ரொக்ளைம்டு அப்படின்னா அனௌன்ஸ்டு அபிஷியலி, அதாவது அபிஷியலா ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ப்ரொக்ளைம்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அப்சர்வ்னா என்ன, நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது, உரியிறது. அப்ப டுக்கின், நல்லா உள்ள இழுத்துக்கிறது, அல்லது ஷோக்ட் அப் அப்படின்னு சொல்றது. அடுத்து ரினவுண்ட் அப்படின்னா நல்ல ஃபேமஸான, நல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான தனித்துவமான ஒரு பர்சனை வந்து நம்ம ரினவுண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ ரினவுண்ட் அப்படின்னா ஃபேமஸ் ஆன அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததா அஃபேர்ஸ் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கு அப்படின்னா அது அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட்னாலும் ஈவெண்ட்னாலும் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். சோ ஏதோ ஒரு நிகழ்வு அங்க நடக்கு அப்படின்னா அதை வந்துட்டு அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிளாசரி பாருங்க. மோர்னிங் அப்படின்னா என்னன்னா அழுகுறது. ஓகேவா? சோ அதான் கிரை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சாப்னாலும் பேசிட்டு இருக்கையிலே பெருமூச்சு விட்டு அந்த விம்மி ஒரு மாதிரி அழுகிறத வந்துட்டு என்னன்னா நம்ம சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மோர்னிங் அப்படின்னா என்ன, அழுகிறது. அண்ட் ஃபாஸ்டன் அப்படின்னா என்னன்னா திரும்ப நம்மளுடைய நிலைமைக்கே வர்றது. சோ அண்டூனா நம்ம அந்த சிஸ்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ட்ல எல்லாம் ரீடூ அண்டூ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ பழைய நிலைமைக்கு வர்றது அண்டூ. டிஸ்கனெக்ட், அதாவது கனெக்ட் ஆயிருந்தா நம்ம ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கோம், சோ அதை விட்டு வெளியில வர முதல் இருந்த நிலைமைக்கு அப்ப டிஸ்கனெக்ட். அன்டை, அதுவும் அதை விட்டு பிரிகிறது. டிஸ்ஜாயின் அப்படின்னா ஜாயின் ஆகாம இருக்கிறது. சோ இந்த மாதிரி அன்ஃபாஸ்டன் அப்படின்னா பழைய நிலைமைக்கு திரும்புறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவைவ்டு அப்படின்னா ரீஸ்டோர்டு டு லைஃப் ஆர் கான்சியஸ்னஸ். சோ நம்ம வந்து திரும்ப நம்மளுடைய கான்சியஸ்க்கு வரத நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், ரிவைவ்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து கிரவுச்னா என்னன்னா பெண்ட், அதாவது குனியிறது. சோ குனியிறத நம்ம வந்துட்டு கிரவுச், பெண்ட் அல்லது ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்லலாம். குனியிறத தான் சொல்றாங்க. த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா டோர் ஸ்டெப், அதாவது வாசல்படி, நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லலாம் த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கறத. அடுத்து சீஸ்டுனா என்ன, நம்ம யாராவது கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா சீஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்நாச்டு, கிராப்டு, ஹெல்ட் ஆஃப் சடன்லி அன்ஃபோர்சிபிளி, இது எல்லாமே என்னன்னா கைப்பற்றப்பட்டது. ஓகேவா? சீஸ்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆம்பஸ் அப்படின்னா சர்ப்ரைஸ் அட்டாக், இல்லைன்னா ட்ராப், இல்லைன்னா என்ட்ராப், இல்லைன்னா பவுன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து ஒருத்தங்களுக்கு தெரியாம ஒருத்தங்களை அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதை ஆம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா வேர்ட்ஸ் வித் தேர் மீனிங்ஸ். ஸோ இது வந்து நம்ம சினானிம்ஸ்ல ஆன்டனிம்ஸ்ல கேட்கலாம். கிளாசரி மாதிரி தான். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசிஷியன் அப்படின்னா நமக்கு மெடிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ மெடிக்கல் பிராக்டிஷனரா நம்ம பிசிஷியன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரீஸ்டோர்னா திரும்ப பழைய நிலைமை கொண்டு வருது, பிரிங் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெப்பண்ட் அப்படின்னா ரெக்ரெட்னா மன்னிப்பு, இல்லைன்னா இரங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இரங்கல் தெரிவிக்கிறது, இல்ல மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி இதை வந்துட்டு வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ ரெக்ரெட் அப்படிங்கறது வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா சொல்லலாம், வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆம்பஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், சர்ப்ரைஸ் அட்டாக். ஓகேவா? சர்ப்ரைஸா வந்துட்டு அட்டாக் பண்றத நம்ம ஆம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரீட் த இங்கிலீஷ் ஃபோக் டெய்ல் கிவன் பிலோ அண்ட் ஃபில் அப் த பிளாங்க் ஸ்பேசஸ் வித் த சூட்டபிள் வேர்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுல இந்த வேர்டை வந்துட்டு நம்ம போடணும். இது எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன்ஸை மட்டும் கொடுத்து கேட்கலாம் நமக்கு கொஸ்டினா.
they set out carrying their basket dash 18 months they sit down for the rest. இத மட்டும் கொடுத்துட்டு இந்த டேஷ்ல என்ன வரும், டேட் வருமா, அண்ட் வருமா, ஆன் வருமா, ஆஃப்டர் வருமா, வேர் வருமா, அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து கேட்கலாம். ஸோ அதனால இதை வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இங்க இதான் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும். இல்ல அப்படின்னா கிராமட்டிக்கலா நீங்க உங்களுக்கு கிராமர் தெரியும் நல்லா அப்படின்னாலும் நீங்க கிராமட்டிக்கலா வாசிச்சும் போட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம இப்ப ஸ்டோரி வாசிக்கலாம். There were once 3 tortoises, a father, a mother. அப்ப இங்க என்ன வரணும், பேபி மட்டும் வந்திருக்கு. ஸோ and a baby அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா, and a baby. ஓகே, ஸோ and a baby அப்படிங்க, and தான் கரெக்டுங்க. அடுத்து on one fine morning. ஓகேவா, ஸோ ஒரு நாள் ஒரு காலையில on one fine morning during spring they decided that they would like to go for a picnic. They picked the place where they would go, a nice wood at some distance, and they began to put their things together. They got tins of cheese, vegetable, meat and fruits. They were ready for the picnic. They set out carrying their basket. After 18 months, they sat down for rest. They enjoyed the picnic very much. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் ஆன்சர். இதை வந்துட்டு நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான இது வந்துட்டு வரும். ஓகேவா, அவ்வளோதான். இதோட சப்ளிமெண்ட்ரி 3 முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சப்ளிமெண்ட்ரி 4 பார்க்கலாம். மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ஸை வந்துட்டு வர வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.